Hello students, welcome to Hiba Max. 11th standard business max பார்த்துட்டு இருக்கோம். chapter 1 example 1.21 இந்த வீடியோல பார்க்கலாம். Solve by using matrix inversion method. So matrix inversion method படி கொடுத்திருக்க ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். நமக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷனையும் matrix inversion methodல நான் சால்வ் பண்ணணும், சரிங்களா? So சொல்யூஷன்ல first given equations எல்லாத்தையும் நான் வந்து matrix formatல எழுதிக்கிறேன். So அது எப்படி எழுதுவோம் ஸ்டேட்மெண்ட்ல? The given system can be written as given system can be written as இது அப்படியே மேட்ரிக்ஸ் மாதிரி எழுதணும். 3 minus 2 3 எழுதலாமா? 3 minus 2 3 2 1 minus 1 4 minus 3 2. next unknown matrix என்னன்னா x y z that is equal to resultant என்ன 8 1 4. so இதை மாற்றி நான் இப்படி எழுதிக்கலாமா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? ax is equal to b என்ற ஃபார்மேட்டில் இருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ x is equal to a இந்த சைடு வரும்போது a இன்வர்ஸ்ன்னு மாறிடும் into b. இப்போ a இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு b யோட மல்டிபிள் பண்ணால் போதும். a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் 1 by modulus of a adjoint of a வரும். இப்போ modulus of a வந்து நான் சிங்குலரா இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? 3 minus 2 3 2 1 minus 1 4 minus 3 2. இது modulus of a. இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சு 0 ஆகாம இருக்கணும். அப்பதான் என்னால இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும், நான் சொல்ல முடியும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 1s are 2 3 1s are 3 plus 3 ஆகும். நான் மைனஸ் 3 எழுதிக்கணும். மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 இன்டூ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 2 2s are 4 மைனஸ் 4 1s are 4 வரும். நான் ப்ளஸ் 4ன்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 3 இன்டூ ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் 2 3s are மைனஸ் 6 4 1s are 4 மைனஸ் 4ன்னு எழுதிக்கணும். இப்போ இதை சால்வ் பண்ணால் 3 இன்டூ 2 minus 3 minus 1 minus into minus plus 2 4 plus 4 8 plus 3 into minus 10. இதை simplify பண்ணி எழுதியிருக்கேன். minus 3 2 8s are 16 minus 10 into 3 minus 30. இப்போ இதை சால்வ் பண்ணால் எனக்கு minus 17 கிடைக்கும், which is not equal to 0. so modulus of a not equal to 0 ஆயிடுச்சுன்னா a inverse exist ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் adjoint of a கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் a மேட்ரிக்ஸ் என்னன்னு எழுதியிருக்கேன். இப்போ இதோட adjoint of a கண்டுபிடிக்கணும். adjoint of a கண்டுபிடிக்கணும்னா aij கண்டுபிடிச்சிட்டு அதை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணும். கரெக்டா? aijன்றது கோஃபேக்டர். ஸோ கோஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பேலன்ஸ் இருக்க வேல்யூ 2 1s are 2 ப்ளஸ் 3 வரும். ஸோ நம்ம மைனஸ் 3ன்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் மைனஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 4 மைனஸ் 4 வரும். ப்ளஸ் 4 எடுத்துக்கலாம். அடுத்தது மைனஸ் 6 மைனஸ் 4 நெக்ஸ்ட் மைனஸ் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மைனஸ் 4 மைனஸ் 9 வரும். ப்ளஸ் 9 எழுதிக்கணும். அடுத்தது ப்ளஸ் 3 2s are 6 மைனஸ் 12 மைனஸ் ஆஃப் மைனஸ் 9 4 2s are 8 மைனஸ் 8 வரும்போது ப்ளஸ் 8ன்னு எடுத்து. so minus into minus plus 2 1s are 2 minus 3. next value minusல வரும். minus 3 plus 6 அப்போ minus 6ன்னு எழுதிக்கணும். last value 3 minus 4 வருது. அப்போ plus 4ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 minus 3 minus 1 4 plus 4 8 minus 8 minus 6 minus 4 minus 10 9 minus 4 5 minus 5 எழுதணும். 6 minus 12 minus 6 minus 1 வரும். plus 1 மாறிடும். இங்கே minus 1 minus 9 plus 9 மாறிடும். லாஸ்ட் இது 3 plus 4 7. இது வந்து கோஃபேக்டர் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட டிரான்ஸ்போஸ் எடுத்தால் தான் adjoint of a கிடைக்கும். ஸோ adjoint of a மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம்னா இது அப்படியே தலைகீழ் எழுதணும். minus 1 minus 5 minus 1 minus 8 minus 6 9 minus 10 1 7.
இது adjoint of A ஓட வேல்யூ. இப்போ A inverse ஓட ஃபார்முலா எழுதிக்கலாம். 1 by modulus of A into adjoint of A. இப்போ 1 by modulus of value என்ன -17. இப்போ adjoint of A என்ன கண்டுபிடிச்சோம்? -1, -5, -1, -8, -6, 9, -10, 1, 7. இதுதான் adjoint of A ன்னு கண்டுபிடிச்சோம். A inverse என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? X ஓட வேல்யூ. X வேல்யூ என்ன? A inverse into B. So A inverse ஓட வேல்யூ எழுதிக்கலாம். 1 by -17 into -1, -5, -1, -8, -6, 9, -10, 1, 7 into B matrix இருக்கு இல்லையா? 8, 1, 4 அதை எடுத்து எழுதணும். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நான் மல்டிபிள் பண்ணணும். 1 by -17 அப்படியே இருக்கும். First row, first column. -1 into 8, -8. -5 into 1, -5. -1 into 4, -4. இப்போ next row. -8 into 8, -64. 8 8s are 64. -6 plus 9 4s are 36. -10 into 8, -80. Plus 1. 7 4s are எவ்வளோ? 28. Next line பாருங்க. 1 by -17, -8, -5, -4. 12 -17 கிடைக்கும். 64 -6 -70 -70 plus 36. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? -34. ஏன்னா 70க்கு தான் மைனஸ் இருக்கு. நெக்ஸ்ட் +1 plus 28. ஆன்சர் 29 கிடைக்கும். 81லேருந்து 29 மைனஸ் பண்ணலாம். ஆன்சர் வந்து -51 கிடைக்கும். சரியா? 80லேருந்து 29 மைனஸ் பண்ணால் இது 1 இது 5 51 கிடைக்குமா? இது எல்லாமே 17ஓட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். சரியா? 17 1s are, இது 17 2s are, இது 17 3s are. ஸோ இதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம இன்சைட் மல்டிபிள் பண்ணிட்டும் எழுதலாம், இல்லை டைரெக்டாக நீங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் 1 2 3 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இதுதான் எக்ஸோட வேல்யூ, எக்ஸ் மேட்ரிக்ஸோட வேல்யூ. எக்ஸ் மேட்ரிக்ஸ்னா என்னது? எக்ஸ், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு XY Z. இதுதான் நம்மளோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் இல்லையா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, y is equal to 2 and z is equal to 3. இதை டைரெக்டாக சால்வ் பண்ணுற மாதிரி ஆன்சர் வரும். அப்படி ஆன்சர் வரலன்னா நம்ம எதாவது தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டு மாற்றிட்டா போதும். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.